ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குயிக்காக ஒரு 2 பேருக்கு எப்படி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாதம் வடிக்கிறதுக்காக அரிசியை நான் ஊற வச்சுக்கிட்டேன். அந்த அரிசி வந்து ஃபஸ்ட்டு டைம் கழுவி அந்த தண்ணியை வடிகட்டிட்டு செகண்ட் டைம் தண்ணி ஊற்றி அரிசி நல்லா களைஞ்சி விட்டுட்டு ஒரு பவுலில் நான் அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணி எதுக்குன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். அதன் பிறகு சாம்பார் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெசல் எடுத்துக்கிறேன். அந்த வெசலில் ஆல்ரெடி துவரம் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அந்த பருப்பை கழுவிட்டு அலசிட்டு இந்த வெசலில் மாற்றிக்கலாம். துவரம் பருப்பு சேர்த்த பிறகு ஆனியன் சேர்த்துக்கிறேன். பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளி நம்ம ஆட் பண்ணிப்போம். காரத்துக்காக வரமிளகாய் சேர்க்கணும். பச்சை மிளகாய் இருந்தால் கூட சேர்க்கலாம். பட் பச்சை மிளகாயை விட வரமிளகாய் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஒரு 4 வரமிளகாய் எடுத்துகிட்டு அந்த கோம்பை கிள்ளிட்டு இது கூடவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புளியை வந்து நம்ம தனியாக தான் ஊற வைக்கணும். உப்பு தேவையான அளவு இந்த கலவை கூடவே நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நான் சொன்னேன் இல்லைங்களா, அரிசி வந்து களையும் போது அந்த தண்ணியை ஒரு பவுலில் எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். நார்மல் வாட்டரை ஆட் பண்ணலை. ஏன்னா இந்த அரிசி களைஞ்ச தண்ணியை நம்ம ஆட் பண்ணும்போது சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் யாராவது பயன்படுத்தலை அப்படின்னா பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் நார்மல் வாட்டரை விட. எங்கள் அம்மா இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சொல்லி கொடுத்து தான் நான் இந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணுறேன். அதன் பிறகு விளக்கெண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதனால் ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நம்ம அடுப்பில் வச்சு வேக விட்டுறலாம். பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் வந்து சாதம் வெந்துட்டுருக்கு. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். அதன் பிறகு பொரியலுக்காக நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். இந்த வாழைக்காய் நல்லா தோல் சீவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்லேயே மெலிசாக சாப் பண்ணி எடுத்துட்டு இது கூட நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, மிளகாத்தூள், நைஸ் உப்பு, இது 2 மட்டும் தான் ஆட் பண்ண போகிறேன். இது 2யும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் போல் நம்ம அப்படியே ஊற விட்டோம் அப்படின்னா அந்த மசாலா வந்து இந்த வாழைக்காய் கூட நல்லா ஒட்டிடும். அதன் பிறகு நம்ம கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அந்த மிளகாத்தூள் உதிர்ந்து அந்த எண்ணெயோடு மிக்ஸ் ஆகாது. நல்லா வாழைக்காவோடைய ஒட்டி இருக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம ஃப்ரை பண்ணும்போது வாழைக்காய் கூட நல்லா ஒட்டிட்டு நல்லா அந்த ஃப்ரை பண்ண ஸ்மெல்லை நல்லா கொடுக்கும். நல்லா சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் இதெல்லாம் போட்டு மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் ஊற விட்டுருங்க. அதன் பிறகு எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணலாம். நல்லா இந்த மாதிரி மிளகாத்தூளும் உப்பும் மிக்ஸ் ஆன பிறகு ஒரு வானல் அல்லது தோசைக்கல், நான் தோசைக்கல்லே ஃப்ரை பண்ணி எடுத்துருவேன். அது மாதிரி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாதம் ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம வேக வச்ச கலவையும் ஓரளவுக்கு வெந்து நல்லா வந்துருச்சு. ஸோ அது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் தோசைக்கல்லே எடுத்துக்கிட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அது மாதிரி ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த வாழைக்காய் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம தோசைக்கல்லில் கொட்டி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எடுத்து தனித்தனியாக போடலாம். அல்லது தோசை திருப்பி போடலாம். நான் இந்த மாதிரி ஹோல்டர் வச்சு ஒன்று எடுத்து இந்த மாதிரி திருப்பி போட்டேன். அது மாதிரி நம்ம போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரை ஆகி வந்துடும். அதன் பிறகு பருப்பு, வெங்காயம், தக்காளி இது எல்லாமே வெந்திருக்கு. அதை நான் ஒரு மண் சட்டிக்கு மாற்றிட்டு மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன். நம்ம அது மாதிரி கடைஞ்சி எடுத்தோம் அப்படி நல்லா கடைஞ்சி விட்டுட்டு அதன் பிறகு வேறு ஒரு வெசலில் மாற்றி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுகிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரைசல், அந்த புளியை வந்து நம்ம இது கூட ஊற்றிடணும். இந்த பருப்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா, கடைஞ்சி வச்சுருந்தோம், அதில் ஊற்றி கொதிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும். கொதித்த பிறகு ஒரு வாணலில் அல்லது ஒரு தாளிக்கிற கரண்டி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு தாளித்து விட்டுட்டு இந்த சாம்பாரில் எடுத்து ஊற்றிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாம். இதுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் தேவையில்லை. ஆனியன், தக்காளி அந்த மாதிரி இருந்தாலே போதும். அதன் பிறகு நான் ரைஸும் வடித்து விட்டுருந்தேன். ரெடி ஆகிடுச்சு. அந்த ரைஸு, சாம்பார் ப்ளஸ் இந்த வாழைக்காய் பொரியலோடைய நல்லா சாப்பிட்டா ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, யாராச்சும் ரொம்ப அர்ஜெண்ட்டாக குயிக்காக சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டைமில் இந்த மாதிரி நீங்கள் சமைச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் சமைக்கலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.